எங்க சிஎம் சாரே சூப்பர் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றது. தமிழ்நாடு பீப்புள் சென்டிமெண்டல் இடியட்ஸ். ஒரு ப்ராப்ளம்னா அதை பத்தி பேசிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பத்தி பேச போயிடுவாங்க, இதை மறந்துடுவாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்களோட இது. தமிழ்நாடு பீப்புள் சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். அதனால தான் சென்டிமெண்டலா உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வெரி டேஞ்சரஸ் தமிழ்நாடு பீப்புள். எதுவுமே செய்யாம உங்களை செலக்ட் பண்ணி சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா நீங்க தான் திங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு சிந்திச்சு பாருங்க. ஆட்சிக்கு வந்து 17 நாள்ல எதுவுமே செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதரவாளர்கள் இன்னும் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கரண்ட் கட் பண்ணியாச்சு. விவசாயிகளுக்கு கொடுக்கிற கடன் முழுவதும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியில தண்ணி வராம இருந்துட்டா எப்படி விவசாயம் பண்ணுவாங்க, அதான் தூக்கி தலையில போட்டா இத பத்தி மறந்துடுவாங்க அப்படின்னு. இல்ல சார், சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க சார். நீங்க போட்டிருக்கீங்களே நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் புஷ்ய ஆனந்த் தானே அவர் நீர்வளத்துறை அமைச்சர். அவருக்கு தெரியுமா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். நாங்களா இருக்கோம். தமிழ்நாடு சிஎம்மா நீங்க வந்துட்டீங்கன்றதுனால நீங்க உங்களுடைய ஒப்புதலோட அணை கட்டுனா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கும் அப்படின்னு நீங்களும் பாருங்களே. இத்தனை காலமா போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கோர்ட்ல ஸ்டே வாங்கி தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்த 17 நாள்ல ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. வெகு வேகமா அங்க வேலை நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாடு பீப்புள் இருக்கும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.